ఇది మిషన్ రిపోర్ట్ నేరు చెక్ 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 ஆக்சுவலி மிஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பொன்னி எடுக்கணும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சொன்னாங்க. சரி, அந்த மிஷன் ரிப்போர்ட்டை வந்து ரேணுக்கு கொடுத்தேன், ரேணு எடுப்பான்னு சொல்லிட்டு. காலையில் ஃபோன் வந்துச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லை, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம தீர்மானிச்சது ஒன்று, தேவன் தீர்மானிக்கிறது ஒன்று. ஸோ தேவன் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஐ கான்ட் லிவ் லைக் திஸ். நான் இந்த மாதிரி வாழ முடியாது அப்படின்ற ஒரு தலைப்பில். யாரை பற்றினா ஜின் சியோக் பார்த்தீங்கன்னா 2 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போகிறாரு. ஈவன் அவங்க அப்பா பற்றி எந்த ஒரு மெமரிஸும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்து விட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர், சவுத் கொரியாவில் பாஸ்டராக வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க அம்மா வந்து தனியாக இருந்து ஜின் சோயோக்கையும் அவங்க பிரதரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி வளர்க்கும் போது தேவன் கொடுத்த தாய்க்கு அந்த விசுவாசத்தில் பிள்ளைங்களை வளர்த்தாங்க. பிள்ளைங்க டீனேஜ் வரைக்கும் வளர்ந்தாங்க. அந்த வளர்ப்பு வரும்போது என்ன ஆகுச்சுன்னா, டீனேஜ் தாண்டின பிறகு அவங்களே தீர்மானிக்க முடியும் இல்லையா, அவங்க வந்து காடை பிலீவ் பண்ண வந்து ஜின் சோயக்கு வந்து காடை பிலீவ் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் தாய் வந்து விடாமல் தொடர்ந்து இது பண்ணாங்க. மெயின் காரணம், ஆண்டவரை விசுவாசிக்காமல் அந்த ரெஃப்யூஸ் பண்ண காரணம் என்னன்னா, எப்படி ஆண்டவர் உண்மையாக இருந்தாருன்னா எப்படி எங்கள் அப்பாவை சாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அதனால தான் காடை வந்து பிலீவ் பண்ணாமல் அவங்க ரிஃப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலும் தாய் விடலை. டெய்லி ஃபேமிலி வர்ஷிப் நடக்கிற மாதிரியே தாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபேமிலி வர்ஷிப் நடத்திட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் அந்த வர்ஷிப்பில் உக்காந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு ஜின் சோயக் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும் போது ஏஞ்சி நின்று பைபிளை 2ஆக கிழிச்சு, இனிமேட் நான் பிலீவ் பண்ண மாட்டேன், இனிமேட் நான் இந்த காடை வர்ஷிப் பண்ண மாட்டேன், அம்மா என்னை நீங்கள் சொல்லாதீங்க, இந்த காடை பிலீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பைபிளை கிழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போனாங்க. அந்த இடத்த விட்டு மாத்திரம் போல, அவங்க ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. 10 வருஷம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறதும், குடிக்கிறதும், இந்த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதும், இந்த மாதிரி காரியங்களில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை தொடாமல் கிறிஸ்டியன்ஸை ஏட் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி அட்வென்டிஸ்ட்னாலே சுத்தமாக பிடிக்காம ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான காரியங்களாக அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு அட்வென்டிஸ்ட் கேம்பஸ்குள்ளே அவங்க நுழைஞ்சாங்க. அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி, சவுத் கொரியா கேபிட்டல் சியோலில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அவங்க போகணுன்னு சொல்லிட்டு போகல, பட் அவங்க ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து அக்கம்பெனி பண்ணாங்க ஒரு பிஸ்னஸ்க்காக. அந்த ஷம்யோக் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, அது நம்மளோட அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டி. அதுக்குள்ளே போயாச்சு. அதுக்குள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே. ஆனால் அந்த டைமில் என்னென்னா, ஜின் சோயக்கு வந்து ஸ்மோக் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மோக்கிங் வந்து ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ப்ரோஹிபிட்டட் பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணால் இமீடியட்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதனால் வந்து அந்த இடத்துல ஸ்மோக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் அது யூனிவர்சிட்டினால அவங்க இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எங்கே போய் ஸ்மோக் பண்ணலாம், எனக்கு ஸ்மோக்கிங் பண்ண எங்கே இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் பார்க் ஏரியா கிடச்சிது. அந்த ஏரியா இடத்துல போயிட்டு பார்த்தா அது வந்து பார்க்கு. அதில் வந்து நல்லா ட்ரீஸ், புஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி, அங்கே போய் உக்காந்து ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே சிகரெட் எடுத்து அவர் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தோடனே, அப்படி சுற்றி பார்த்தோன்னே அவருக்கு ஒரு கல்லில் வந்து வசனம் எழுதியிருக்கிறத பார்த்துட்டாரு. அந்த வசனத்தை பார்த்தோன்னே அவர் உடனே வந்து, நான் உக்காந்து இருக்கிற இடம் வந்து யூனிவர்சிட்டியோட ப்ரேயர் கார்டன். நம்ம லவ்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் கார்டன் இருக்குது, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரேயர் கார்டன் அவங்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஜின் சோயக் போய் உக்காந்துட்டு ஸ்மோக் பண்ணணுன்னு பார்த்துருக்காரு. அந்த இடத்துல உக்காந்து அந்த வசனத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அந்த இமோஷ்னலாக அவரோட ஆர்ட் வந்து ஃபில் ஆகி,
அந்த இடத்துல அவங்க அப்பாவோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த யூனிவர்சிட்டியில் தானே எங்கள் அப்பா படித்தார் பாஸ்டருக்கு, இந்த யூனிவர்சிட்டி தானே எங்கள் அப்பா படிச்சிருக்காரு, அப்போ இந்த கார்டனில் வந்து எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணியிருப்பாரோ, இந்த இடத்துல எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சோய்க்கு வந்து இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்பா பற்றி ஞாபகம் வந்தோடனே 10 வருஷம் தன்னை தாயை விட்டு பிரிஞ்சு இருந்த மகனுக்கு இமீடியட்டாக தன் தாய் ஞாபகம் வந்துச்சு. தாயோட ஞாபகம் மாத்திரம் வரல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னோட அம்மா வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க, போய் பாருப்பா அப்படின்னு நிறையா பேர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயும் போகணுன்னு தோணவே இல்லை. ஆனால் இந்த ப்ரேயர் கார்டனில் உக்காந்துட்டு அவங்க அப்பாவோட ஞாபகம் வரும்போது தன்னோட மனசில் வந்துட்டு தேவன் உணர்த்தினார், உனக்கு 2 வயசுலேயே உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உன்னோட அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நீ இப்போ 25 வயசு ஆயிடுச்சு, நீ உன்னோட அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துருக்கே கண்டி, ஒரு சந்தோஷமும் கொடுக்கல, இப்போனாச்சும் அவங்க சாவு படைக்கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு செய்தி வந்திருக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போது அந்த உணர்வு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ரொம்ப அவங்க வந்துட்டு உறிஞ்சி, ஐயோ என்னோட அப்பாவை நான் இழந்துட்டேன், ஆனால் என்னோட அம்மாவை நான் இழந்து போகக்கூடாது ஏசப்பா, நீ உண்மையாகவே நீ உயிர் உள்ள தேவனாக இருந்தா நீ எனக்கு என்னோட அம்மாவை நீ குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க லைஃப்பில் அந்த ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி திரும்பி அந்த தூரமாக வந்த மகன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் தன்னோட லைஃப்பில் பண்ணுறாங்க இந்த ப்ரேயர் கார்டனில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசு வந்து ஒடிஞ்சி அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவருக்காக ஒரு இது அவங்களுக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தினாரு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த வேர்டை வாசிக்கிறேன். காட், இஃப் யூ எக்ஸிஸ்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. He said, please help mom. If you do, I'll surrender my heart to you. I'll give my life to you. அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ரிக்கவர் ஆகிற ஒரு நிலைமை வந்து காட் வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. ஜின்சோய்க்கு வந்து தன்னோட ப்ராமிஸை வைத்தாங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க காட் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது, நான் என்னோட அம்மாவை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா, குணம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை நான் ஏற்றுப்பேன், நான் உங்களோட பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ப்ராமிஸ் அவங்க கீப்அப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க அப்பா படித்த அதே யூனிவர்சிட்டியில் ஜின்சோய்க்கும் பாஸ்டருக்கு படித்தாங்களாம். ஜின்சோய்க் அதே ஷேமோக் யூனிவர்சிட்டியில் அவங்க அப்பா படித்த யூனிவர்சிட்டியில் அவங்க பாஸ்டருக்கு படித்து அவங்க என்ன பண்ணாங்க, ஜின்சோய்க்கு வந்து இப்போ மேரிட், அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. அவங்க அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து 4 ஆம்பளை பிள்ளைகளை வந்து தத்தெடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா படித்த இதில் அவங்களும் படித்தாங்க, அதே மாதிரி இந்த 4 பையனை தத்தெடுத்த பிள்ளைங்களையும் அதே இடத்துல பாஸ்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாழ்ந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க வாழக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னோட தாய் எங்களை வளர்க்கப்பட்ட கஷ்டம் வந்து வேற தாய்கள் புருஷன் இல்லாமல் அனாதையா பிள்ளைங்களை வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்சோய்க்கு வந்துட்டு இது வந்து மனசில் ரொம்பவே இருந்துச்சு. அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில் தன்னோட ஊழிய பாதையில் நிறைய பேருக்கு தாங்கத்தக்கதாக இருந்தாங்க. ஸோ இந்த அட்வென்டிஸ்ட் ஹை ஸ்கூல் சோயலில் இருக்கிற ஸ்கூல்ஸில் மிஷினரியாக நிறையா பிள்ளைங்களை வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட் ஆஃப் குவார்ட்டர் 13th Sabbath ஆஃபரிங் வந்து ஷெமுக் அகாடமி ஜின்சோய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சவுத் கொரியாவில் இருக்க இந்த ஷியூஎல்ல வந்துட்டு ஒரு மிஷினரி ட்ரைனிங் சென்டர் அப்புறமா ஜிம் இந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுங்கள், ஜென்ரஸாக ஆஃபரிங் கொடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நிறையா பேரை நம்ம பார்த்துருப்போம், சந்திச்சிருப்போம். ஐ கான்ட் லீவ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சோய்க்கு போல் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் தாயாக இருந்து அவங்க தாய் எடுத்த முயற்சி என்னாச்சு, பிள்ளைய ஒரு நாள் திரும்பி கொண்டு வந்துச்சு. நிச்சயமாக இது தாயோட ப்ரேயராக இருக்கும். தாய் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தன்னோட மகன் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக டெய்லி அந்த மகனுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷன் ரிப்போர்ட்டில் எழுதலை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஜபம், தாய் வளர்த்த வளர்ப்பு திருப்பி என்ன பண்ணுச்சு, ஜின்சோய்க்கு கூப்பிட்டு வந்துச்சு. சும்மா கூப்பிட்டு வரல, மனம் திரும்பலோடு கூப்பிட்டு வந்துருச்சு. அதை ஒரு பாஸ்டராக உருவாக்கி அநேகரை ஊழிய பாதத்தில் அநேகரை என்ன தாங்குற அளவுக்கு தேவன் உழுத்தினார். ஸோ இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அனைவருக்கும் இந்த செய்தி
நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் திருச்சபையும் ஜெபத்தில் தாங்குவோம். அநேகரை இந்த வெளிச்சத்தில் கொண்டு வருவோம். ஆமென். இப்போ ஃபியூச்சர் டாக் பர்வீனாக்கா கொடுப்பாங்க.